அதானிகளும் அம்பானிகளும் இங்கே தனிப்பெரும் முதலாளிகளாக வளர்ந்துள்ளனர். அவர்களுக்காகவே இங்குள்ள பாஜக அரசு கொள்கைகளை வரையறுத்து சட்டங்களை இயற்றி நாட்டின் வளர்ச்சிக்காக என நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்று விசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழைப்பை போற்றும் உன்னத நாளான மே நாளில் உலக தொழிலாளர்கள் யாவரும் விசிக சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உழைக்கும் மக்களுக்கு எதிரான சுரண்டல் கொடுமை உலகெங்கும் காலமெல்லாம் தொடர்கிறது. அதனை எதிர்த்து உழைக்கும் வர்க்கமும் இடையிறாது போராடி கொண்டே உள்ளது. முதலாளித்துவம் வல்லரசமாகி பரணமாக வளர்ச்சியடைந்துள்ளது. ஜனநாயகம், சமூக நீதி போன்றவற்றை உள்வாங்கிக் கொண்டே முதலாளித்துவம் உழைக்கும் மக்களின் மீதான சுரண்டலையும் ஒடுக்குமுறைகளையும் புதிய புதிய வடிவங்களில் தீவிரப்படுத்தி வருகிறது. உழைக்கும் மக்களின் உரிமைகள் மேன்மேலும் நசுக்கப்படும் நிலை தொடர்கிறது. தரகு முதலாளிகளும் பன்னாட்டு நிறுவனம் பெரும் முதலாளிகளும் வலுப்பெற்று வருகின்றனர். இந்தியாவிலும் இந்நிலையை தெளிவுற காண முடிகிறது. குறிப்பாக கார்ப்பரேட் முதலாளித்துவம் வளர்ச்சியடைந்து வருகிறது. அதானிகளும் அம்பானிகளும் இங்கே தனிப்பெரும் முதலாளிகளாக வந்துள்ளனர். அவர்களுக்காகவே இங்குள்ள பாஜக அரசு கொள்கைகள் வரையறுத்து சட்டங்களை இயற்றி நாட்டின் வளர்ச்சிக்காக என நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 44 வகை தொழிலாளர் நலச்சட்டை எல்லாம் 4 சட்டங்களாக தொகுத்துள்ளது. இவை 4ம் கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலன்களை முன்னிறுத்தியே உருவாக்கப்பட்டுள்ளன. ஆலை தொழிலாளர்கள் மட்டுமின்றி விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைத்தும் உழைக்கும் வர்க்கத்தினரையும் ஒடுக்கி முடக்கும் வகையில் இன்றைய பாஜக அரசு இயங்கி வருகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பாதுகாவலர்களாக இந்திய ஆட்சியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இத்தகைய சூழலில் இந்திய தொழிலாளர் வர்க்கம் உள்ளிட்ட அனைத்து உழைக்கும் மக்கள் யாவனையும் ஒன்றிணைந்து அடிப்படை உரிமைகளுக்காகவும் வாழ்வாதாரங்களுக்காகவும் போராட உறுதி ஏற்போம். உழைக்கும் மக்களை ஒருங்கிணைப்போம். சுரண்டி குழிக்கும் அரசியலுக்கு குழிப்பறிப்போம் என்று அவர் கூறியுள்ளார்.